ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ராதா ரெசிபி. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சமையலை பற்றின வீடியோ கிடையாது. ராகு கேது பெயர்ச்சி பங்குனி மாதம் 7ஆம் தேதி 21/3/2022 திங்கட்கிழமை ராகு கேது பயிற்சி ஆக போகுது. ராகு கேது உருவான கதையை பற்றி தான் நம்ம இப்போ பேச போகிறோம். நிழல் கிரகங்களான ராகு கேது கெடுபலன்களை மட்டுமே தரக்கூடியவன அல்ல. அவர்கள் சஞ்சரிக்கக்கூடிய இடத்தை பொறுத்து பல்வேறு வகையில் சில ராசிகளுக்கு நற்பலன்கள், நல்வாய்ப்புகள், அதிர்ஷ்டங்கள் கிடைக்கும். மோகினி அவதாரமாக வந்து மகாவிஷ்ணு அமிர்தத்தை தேவர்களுக்கு பகிர்ந்து கொடுத்தார். அப்போது மோகினியாக வந்தது விஷ்ணு பகவான் என்றும் அவர் தேவர்களுக்கு மட்டும் அமிர்தத்தை கொடுப்பதை அறிந்து கொண்ட ஒரு அசுரன் தேவர்களைப் போல் உருவத்தை மாற்றிக்கொண்டு அமிர்தத்தை குடித்தார். இதை கண்டுபிடித்த சூரியன் மற்றும் சந்திரன் மோகினி அவதாரமாக மகாவிஷ்ணுவிடம் தெரிவித்தனர். உடனே தன் சுதர்சன சக்கரத்தால் அந்த அசுரனை தலை துண்டித்து கொன்றார். இதில் உடல் இல்லாத தலை ராகுவானது, தலை இல்லாத உடல் கேதுவானார். ராகுவை போல் கெடுப்பவனும் இல்லை, கேதுவை போல் கொடுப்பவரும் இல்லை என்கின்றார்கள். கிரக அந்தஸ்தை பெற்ற ராகு கேது நவகிரகங்களில் இணைந்தது. ஒவ்வொரு கிரகங்களுக்கும் ஒரு நாள் ஒதுக்கப்பட்டிருந்த நிலையில் ராகு கேதுக்கு என தனி நாட்கள் இல்லாததால் தினமும் ராகு காலம் என ராகு கிரகத்துக்கும் யமகண்டம் என கேது பகவானுக்கும் ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் ஒதுக்கப்பட்டது. இந்த நிகழ்வுக்கு பின்னர் தான் ராகு கேதுவை இணைத்தது கௌரி பஞ்சாங்கம். பதிலாக புதிய பஞ்சாங்கம் பின்பற்றப்பட்டு வருகிறது. மற்ற கிரகங்களைப் போல் இல்லாமல் ராகு கேது வலமிருந்து இடது பக்கமாக சுற்றுகிறது. வாக்கிய பஞ்சாங்கத்தின்படி 21/3/2022 பங்குனி 7ஆம் தேதி திங்கட்கிழமை மதியம் 3 மணிக்கு பெயர்ச்சி ஆகின்றனர். சனி பகவானுக்கு அடுத்தபடியாக மிகவும் மெதுவாக ஒரு ராசியிலிருந்து மற்றொரு ராசிக்கு பெயர்ச்சி ஆகக்கூடிய கிரகங்கள் ராகு மற்றும் கேது. ஜோதிடத்தில் முக்கிய கிரக பெயர்ச்சியாக இந்த ராகு கேது பெயர்ச்சி பார்க்கப்படுகிறது. இந்த ராகு கேது எப்படி உருவானது அப்படிங்கிற கதையை உங்ககிட்ட நான் பகிர்ந்துக்கிட்டேன். இந்த வீடியோவை பார்க்குற வியூவர்ஸுக்கு நான் ஒன்று சொல்லிக்கிறேன். கண்டிப்பாக பக்கத்தில் இருக்கிற கோயிலுக்கு போயிட்டு உங்களுடைய பேர், உங்களுடைய குடும்பத்தில் உள்ளவங்களோட பேரை சொல்லி ஒரு அர்ச்சனை பண்ணிக்கோங்க. இந்த ராகு கேது பயிற்சி உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா என்னுடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா லைக், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.